ஹாய் ஒன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லா வீடியோவும் நம்ம வந்து நிறைய வீடியோ போட்டிருந்தோம். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ ஃபார் 1 மார்க். சரிங்க சார், 1 மார்க்கெல்லாம் ஒரு வீடியோ முக்கியமா? எனக்கு கொஸ்டின் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் போடுங்க, அது இம்பார்ட்டன்ட் போடுங்க, இது இம்பார்ட்டன்ட் போடுங்க நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் போட்டாச்சு. இப்போ 1 மார்க்கில் 14 மார்க் அடிக்கணும். அதுக்கு என்ன வழி? ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய மாணவர்கள் அது வந்து புக் பேக்கில் படிச்சுக்கிட்டு ஒரு 7ஓ 8ஓ இல்லை 6ஓ கரெக்டாகிட்டு போயிடுறாங்க. இதனால் என்ன ஆகும்னா எழுத்துப்பிழை இருந்தாலும் அது கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அப்போது இதுக்கும் எழுத்துப்பிழைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் 1 மார்க் எழுதுவீங்க ஆப்ஷனோட. அந்த ஃபஸ்ட்டு பேஜில் எழுதும்போது 14க்கு 14 வாங்கிட்டானே உங்களோட பேப்பர் வந்து ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 14 அவுட் ஆஃப் 14 எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. நல்ல மார்க் 85க்கு மேலே வேணும், 90க்கு 90 வேணும்னா இது பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ. அண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ என்ன மேட்டர்னா, ஒரு புக் பேக் 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7ஓ 8ஓ கேட்பாங்க. குறைஞ்சது 6, அதிகபட்சம் 7 8. 10எல்லாம் கேட்ட சரித்திரமே கிடையாது. 10 கேட்ட லக்கு. புக் பேக்கில் எவ்வளோ இருக்கும்? ஒரு இயலுக்கு 5 தான் இருக்குது. இலக்கண தேர்ச்சிக்கோள் மிஸ் பண்ணிடுறீங்க. இலக்கண தேர்ச்சிக்கோள்லையும் 1 மார்க் இருக்குது. பலவுள் தெரியுன்னு சொல்லிட்டு புக் பேக்லேயும் 1 மார்க் இருக்குது. நீங்கள் 2 1 மார்க்கும் படித்தா தான் அதில் ஒரு 8 மார்க் எடுக்க முடியும். சில பேர் அந்த இலக்கண தேர்ச்சிக்கோள் விட்டுறீங்க, அதையும் படிங்க. படிச்சுட்டு இப்போ டாப்பராக இருக்க பட்சத்தில், சார் ரொம்ப வீக்காக இருக்கேன், எனக்கெல்லாம் 1 மார்க் வந்து 14 அடிக்கணும் ஆசை இருந்தால் நான் ஒன்று தான் சொல்கிறேன் உனக்கு. இங்கே கூடுதல் வினான்னு கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப்பில் ஒரு 5 பேஜ் தள்ளி வா. ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் என்ன பிடிஎஃப்னா ஒரு மினி மெட்டீரியல் பிடிஎஃப். நான் ஆல்ரெடி ஒரு மினி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இதையும் கன்ஃபியூஸ் பண்ணாத. இதில் வந்து 1 மார்க் மட்டும் பாரு, கூடுதல் 1 மார்க் மட்டும் பாரு, வேறு எதுவும் வேண்டாம். இப்போ புக் பேக் 1 மார்க் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு கீழே கூடுதல் 1 மார்க்குன்னு கொடுத்துருப்பான். இதை நீ எடுத்து ஒரு இயலுக்குன்னு 25 1 மார்க் கொடுத்துருக்கான். இதை ஃபில்லப்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்கான். ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணினாலே உனக்கு அங்கே ஆன்சர் ஞாபகம் வந்துடும், எழுதிடலாம். ஏன்னா ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இதுலேருந்தா வருமா அப்படின்னு கேட்டால் கன்ஃபார்மாக வரும். மேபி ஏதாவது லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அது ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வழினா, நீங்கள் எல்லா இயல்லையும் 6 இயல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண குறிப்பு படிக்கணும். இலக்கண குறிப்பு எவ்வளோ இலக்கண குறிப்பு இருக்கும்? ஒரு மேக்ஸிமம் 18 இருக்கும். 18 17 19 அவ்வளோதான் இருக்கும். ஸோ ஒரு இயலுக்குன்னு ஒரு 4 இலக்கண குறிப்பு, 4-5 இலக்கண குறிப்பு தான் இருக்கும். இது நீ ரூல்ஸ் தெரிஞ்சு படித்தாலும் சரி, இல்லை மனப்பாடம் பண்ணாலும் சரி, புக்கில் இருக்கிறது தான் கேட்க போகிறாங்க. ஸோ அது நீ தெளிவாரு. அதில் 1 வரும், அவ்வளோதான். 1 2 வராது, 1 வரும். 1 நூல்வெளி நுழையும் முன்னுன்னு சொல்லிட்டு எல்லா இயல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நூல்வெளி நுழையும் முன் இருக்கும், பின்னாடி வந்து நூல்வெளி இருக்குது. அதை கோ த்ரூ பண்ணு, சும்மா ரீட் அவுட் பண்ணு. தெரியுமா அப்படின்னு சொல்லி டூ யூ நோன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். இந்த 4 பாக்ஸையும் எல்லா இயல்லையும் பார்த்துரு. அது போக இந்த 25 1 மார்க் கூடுதல் வினா வந்து 1 மார்க் பார்த்துட்டிங்கன்னா 6 இயல்லையும் பெஸ்ட்டாக இருக்கும். எப்படி கேட்டாலும் எழுதலாம். இல்லை சார் அதெல்லாம் பார்க்க டைம் இல்லை, நான்லாம் படிக்கிறதே பெரிய விஷயம், கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதே விஷயம், நீங்கள் வேறு இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா பெஸ்ட்டு வழி இதையை பாரு. இதிலே நூலையும் முன் நூல்வழி எல்லாம் கலந்து தான் கொடுத்துருக்காங்க. இந்த இலக்கணம் பாட்டு மட்டும் கம்மியாக இருக்குது. எது வேணாலும் கேட்கலாம் இலக்கணம், புரியுதா? இப்போ இங்கே ஒரு இலக்கணம் வெண்கதிர் இலக்கண குறிப்புனா பண்பு தொகைன்னு கொடுத்துருக்கான். இதே மாதிரி வேறு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தான் சொன்னேன் இலக்கண குறிப்பு வேறையும் பாரு. ஒரு 1 மார்க்னாலும் ஒரு 1 மார்க். நான் என்ன சொன்ன முதல்ல 14க்கு 14 எடுத்தீங்கன்னா நீ அடுத்த வர கொஸ்டின் ஆன்சரை எழுத்துப்பிழை பண்ணால் கூட பெருசாக அவங்க பார்க்க மாட்டாங்க, டிக் போட்டு போயிடுவாங்க. அதுதான் பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஓகேவா? 90 வேணும்னா, அதாவது 90க்கு 90 வேணும்னா, கன்ஃபார்மாக நமக்கு ஒரு நல்ல மார்க் எடுக்கணும்னா இதை பண்ணுங்கள். ஸோ எல்லா ஏழையும் கூடுதல் வேணா அதை வந்து இதை படிச்சுக்கோங்க. இது எப்படி சார் கோ த்ரூ பண்ணுறதுன்னு கேட்டால் நான் சொல்கிறேன் பாரு. 1934 தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தியவர் யார்? ஸோ மீனாட்சி சுந்தரனார். அப்படி படிக்கக்கூடாது. இந்த இயர் வருது பார்த்தியா, இந்த இயர் வர்றது இயரையும் ஞாபகம் வச்சுக்கோ. இது ஏன்னா உல்ட்டா பண்ணி கேட்பாங்க. இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டை நடத்தியவர் யாருன்னு கேட்காம எப்போ நடந்ததுன்னு கேட்பான். அப்போ 1934 எழுதணுமா? இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் சொன்னேன் இந்த இயர் வர்றதையும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும், ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அங்கே ஆப்ஷன் வந்துடும். அந்த ஆப்ஷன் வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், புக் பேக் வந்து 7 8 வந்துடுமா, புக்கிங்கில் வந்து ஒரு 6 7 வந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு இயலுக்கு 1 2 தான் கேட்க முடியும். மேக்ஸிமம் 1, மேக்ஸிமம் 2, மினிமம் 1, எப்படியும் 1 2 தான் வரும். அப்போது நீ கண்டிப்பாக வந்து அந்த 1 மார்க்கில் வந்து சூஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாரு, பாரதி கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்குறாங்க. பத்மநாபன் அப்படின்னு சும்மா ரீட் அவுட் பண்ணாலும் அங்கே போய் என்ன ஆயிடும், ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸோ அதனால் கோ த்ரூ பண்ண போது நீ மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபில்லப்ஸ் மாதிரி சோஷியல் சயின்ஸில் படிக்கும்போது மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இது ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு மெட்டீரியல் கிடைக்குமான்னு பார்த்தோம், நிறைய மெட்டீரியல் கிடச்சிது, இது பெஸ்ட்டாக இருந்தது. ஒரு பையன் தான் அனுப்பிச்சான், அவனுக்கு மிக மிக நன்றி. ஏன்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன், புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒரு 14 1 மார்க். ஏன்னா நம்ம வீடியோ நம்ம சேனலில் 1 மார்க் வீடியோன்னு நம்ம போட்டதே கிடையாது.
ஏன்னா நான் ஓவரால் போடும்போது எல்லாமே சொல்லிடுறேங்கிறனால படிச்சுவீங்கன்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்படி கொடுத்தா நீங்கள் படிப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதனால தான் கொடுக்குறேன். ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி கண்டதையும் படிச்சுட்டு இருக்காத, கூடுதல் வினா அந்த 1 மார்க் போட்டு படி. பின்னாடி இருக்க அந்த சிறுவினா குருவினால இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ண வேண்டாம். அது வேண்டாம், ஆல்ரெடி நீ கைட்லேயோ படிச்சுட்டு இருக்கில்ல, நானே மினி மெட்டீரியல் கொடுத்துட்டேன் நேற்று, அதில் படிச்சுக்கோ, அதில் பெஸ்ட்டாக இருக்குது. நிறைய பேர் திணைத்துறை அணியெல்லாம் ஷார்ட்டாக கேட்டிங்க. நான் நேற்று கொடுத்த மினி மெட்டீரியல் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அதில் போய் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த கொஸ்டின் பெருசாக இருக்கோ அதில் படிங்க, பெஸ்ட்டு. ஓகேவா? இப்போ எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டுட்ருக்கேன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது. சும்மா புக் பேக் 1 மார்க் படிச்சு போய் 7, 8 கரெக்டாக எந்த பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு பேஜில் 7, 8 கரெக்டுனா நீ நினச்சிப்பார், ஒரு 6 தப்பு நான் நினச்சிப்பார், இம்ப்ரெஷன் எப்படி இருக்க போகுது. அடுத்து நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதுறதுக்கே ஒரு தயக்கமாக இருக்கும். எழுதி முடிச்சு பேப்பர் வேல்யூவேட் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருக்கும். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் கரெக்டாக இருந்தால் ஓகே, கரெக்டாக இருந்தாலும் எழுத்துப்பிழை இருக்கும்போது உனக்கும் கான்ஃபிடன்ட் இருக்காது. திருத்துறவங்க கண்டிப்பாக ரவுண்ட் பண்ணாங்கன்னா அதுக்கும் மார்க் கம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அந்த 1 மார்க்கை நீ கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் பூஸ்டப் ஆகும். ஓகேவா? ஸோ கன்ஃபார்மாக எல்லாருமே 14 எடுத்துகிட்டு நம்புகிறேன். இதெல்லாம் டீச் பண்ணி போடணும், டைம் ஆகிடும். உங்கள் டைம் ஆகிடும். நான் வீடியோவாக போட்டு தரணும் என்னோட ஆசை கிடையாது. ஒரு நாளைக்கு 2 வீடியோன்னு நினச்சேன். சரி, இது எக்ஸ்ட்ரா வீடியோவாகி போச்சு. அதனால் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. கன்ஃபார்மாக நீங்கள் படிக்கணும். நீ சும்மா வீடியோ பார்த்துட்டு இருந்தால் ஆகாது. அதுக்கு தான். ஓகேவா? இது நீங்கள் எடுத்துக்கோங்க, PDF டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேங்க்யூ.